எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் பீட்ரூட் கொய்யா செடியில் பூ பூத்திருக்கு. 2 மொட்டு வச்சுதுங்க. இது என்ன கலரில் பூ பூக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்காகவே இந்த மொட்டை விட்டு வச்சுருந்தேன். மற்ற கொய்யா செடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் தான் பூ பூக்கும். இந்த கலர் எப்படி இருக்கும்னு பார்க்க வெயிட் பண்ணேங்க. லைட் பிங்க் கலரில் ரொம்ப அழகாகவே இருக்குது. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இந்த பூவு வித்தியாசமாக இருந்தது. இதோட இலையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் இருக்குது. இதோட தண்டும் பிங்க் கலரில் இருக்குது. இதோட வேரும் பிங்க் கலரில் இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பீட்ரூட்டில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கோ அதே அளவுக்கு சத்து இதுலேயும் இருக்குங்க. இது நம்ம ஆன்லைனில் வாங்கி வச்ச கொய்யா செடி 2 செடி வாங்கியிருந்தேன். இந்த பெரிய ட்ரம்மில் ஒரு செடியும் இன்னொரு பக்கெட்டில் ஒரு செடியும் நட்டு வச்சுருக்கேன். பீட்ரூட் கொய்யாவில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குங்க. அது நம்ம ரத்தத்தில் புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுக்கும். அதிக சத்துக்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ மாடி தோட்டத்தில் இது ட்ரை பண்ணுறாங்க. மற்ற செடிகள் மாதிரி கிடையாதுங்க. பீட்ரூட் கொய்யா அதிக விளைச்சல் கொடுக்காது. காய் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இருந்தாலும் அந்த காய் பார்த்திங்கன்னா அதிக சத்துக்களும் நிறைய மருத்துவ குணங்களும் கொண்டது. மற்ற கொய்யா செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இலைக்கு 2லேருந்து 3 4 காய் நிற்குங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொப்புக்கு ஒரு காய் வர்றதே பெரிய விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு அரிய வகை கொய்யாவை உங்கள் மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டை ஆடி மாதம் போட்டது. இப்போ தான் அழகாக பூ வச்சுருக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி